வணக்கம். முனைவர் செந்திவேல். இன்றைய தலைப்பு ஆண்டாள் திருப்பாவை. தமிழகத்தில் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களில் ஆண்டாள் ஒருவர். 12 ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் ஆழ்வார். திருவில்லிபுத்தூரில் வாழ்ந்த விஷ்ணு சித்தர் என்னும் பெரியாழ்வார் இவரின் வளர்ப்பு தந்தை. இவரின் இயற்பெயர் கோதை. இளம் வயதிலேயே தமிழில் நல்ல புலமை பெற்றவர். சூடிக் கொடுத்த சுடர்கொடி என்றும் ஆண்டாள் என்றும் போற்றப்பட்டார். இவர் இயற்றிய நூல்கள் நாச்சியார் திருமொழி, திருப்பாவை ஆகியவை. இலக்கியச் செழுமையும் தத்துவமும் பக்தி சுவையும் மிக்கது. திருப்பாவை 30 பாடல்களை கொண்டது. ஆண்டாள் தன்னை ஆயர்பாடியில் வாழும் கோபிகையாக நினைத்து கொண்டு பாடிய பாடல்களின் தொகுப்பு ஆகும். அடுத்து திருப்பாவை பாடலை பாருங்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வச் சிறுமியர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகின்றார். அடுத்து பாடல் பொருளை பாருங்கள். அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே, மார்கழியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது. இன்று நாம் நீராட கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும், கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கின்றான். அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும். இப்பாடலுக்கான விளக்கம். இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடுகின்றாள். அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கிறாள். 108 திருப்பதிகளில் 106ஐ பூமியில் காணலாம். 108வது திருப்பதியான வைகுண்டத்தில்தான் நாராயணன் வசிக்கிறார். நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும். இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்து விடுவோம் என்கிறார் ஆண்டாள். நன்றி.